Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alhamdulillahi bini'matihi tatimmus salihat wa bifadlihi tatanazzalu khairatu wal barakat wa bitawfiqihi tatahaqqaqul maqasidu wal ghayat. Thumma salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa sallam amma ba'd. Thumma al-mawsulu wa huwa alladhi wallati walladani wallatani bil alifi raf'an wa bil ya'i jarran wa nasban wa li jam'il mudzakkari alladhina bil ya'i mutlakan wal ula wa li jam'il muannasi allai wallati wa bi ma'na al jami' man wa ma wa ayyun wa al fi wasfin sarihin li ghairi tafdhilin kallaribi wal madrubi وذو في لغة تيئ وذا بعد ما أو من الاستفهاميتين. طيب, இப்போ நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த ஷருஹு கத்தரின் அதா பர்லி சதா தொடர்பாட வகுப்புல இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அந்த பகுதி என்னென்றால் அஸ்மா உல் மௌசூல், இஸ்மு மௌசூல் அப்படின்றோம். மாரிஃபாவினுடைய 6 வகைகள்ல 4வது இடத்துல இருக்கிறது தான் இஸ்மு மௌசூல். ஃபர்ஸ்ட்டுக்கு லமீர், 2வது அல் அலம், அதாவது அல் அலம்னு தான் சொல்லுவாங்க, அதாவது பெயர்கள், குறிப்பு பெயர்கள், ப்ராப்பர் நேம். 2வது சொல்லுவாங்க, 3வது சொல்லுவாங்க அஸ்மா உல் இஷாரா, இஸ்மு இஷாரா, அதை நம்ம பார்த்துட்டோம், டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். அடுத்தது இஸ்முல் மௌசூல், அஸ்மா உல் மௌசூல். இதுக்கு நாங்கள் சொல்ல ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்ன்னுவாங்க அல்லது ரிலேட்டிவ் குளூஸ் அப்படின்னுவாங்க. இப்போ இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹூ பயன்படுத்துவோம் மனிதர்களுக்கு, அல்லது ஹூம் என்கிறது பயன்படுத்துவோம். சிலங்களை ஹூஸ்ன்னு வரும், அது இடத்த பொறுத்து. பொதுவாக நம்ம ஹூன்னு பயன்படுத்துவோம். A person who teaches is a teacher. A teacher is a person who teaches a student. அப்போ அங்கே நம்ம ஹூ பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதே மாதிரி தட் அல்லது விச் நம்ம பயன்படுத்துவோம் பொதுவாக அகிர்ணிகளுக்கு. நான் இன்டலெக்சுவலாக இருந்தால் அதுக்கு நம்ம தட் விச் யூஸ் பண்ணுறோம். காலத்துக்கு வென், இடமாக இருந்தால் பிளேசஸ்களுக்கு வேயா. இதே மாதிரி அரபுல ஐமந்தன் இருக்குதுன்றால் இஸ்மு மௌசூல் இருக்குது, ரிலேட்டிவ் க்ளோசஸ் அல்லது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்குது, அஸ்மா உல் மௌசூல். அப்போ இதில் முதக்கருக்கு வேறையா, முவன்னஸுக்கு வேறையா, தஸ்னியாக்கு வேறையா, ஜம்முக்கு வேற, ஆக்கில் கைரு ஆக்கில் அதாவது உயர்திணை அகரிணை அதுகளுக்கு வேற வேறையாக இருக்கு. கொமன் ப்ரோனவுன்ஸ், அதாவது கொமன் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் என்னது ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்ல அதாவது இஸ்மௌசூல்ல பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடியவைகள் சிலது இருக்குது. இப்படி இதை பற்றி ஒரு விரிவான பாடத்தை தான் இங்க அவங்க சொல்ல போறாங்க. என்ன விஷயம் என்றால், பழங்காலத்து புத்தகங்கள்ல பெரிய அளவு அந்த உதாரணங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, பெரும்பாலும் அந்த தியரியைத்தான் சொல்லி கொண்டு போவாங்க. இன்றைய கால நவீன உலகில் இருக்கக்கூடிய கண்டெம்பரரி புக்ஸுகளில் நீங்கள் அந்த எக்ஸாம்பிள்களை தெளிவாக பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் அந்நஹூல் வாதை படிச்சீங்கன்னா அதில் மிக தெளிவாக தருவாங்க உதாரணம். பழங்காலத்து புத்தகங்கள், அதாவது என்ன நாங்கள் சொல்ல கிளாசிக்கல் புக் அப்படின்னு சொல்லி, இந்த கிளாசிக்கல் புக்குகளில் அதுக்கு நீங்கள் காண கஷ்டம். இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், உள்ள தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை வாசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான உதாரணங்களையும் பார்த்துக்கிட்டு வெகு சீக்கிரமாக நகருவோம். சும்மல் மௌசூல், பிறகு அன்னது இஸ்மு மௌசூல் ஆகும். வஹுவ, அதுவாகிறதுனா இஸ்மு மௌசூல் என்பது அல்லதியாக இருக்கும். வல்லத்தி, இன்னும் அல்லத்தியாக இருக்கும். அல்லதிங்கிறது ஆண்பால் ஒருமை, ஆண்பால் ஒருமை. அது உயர்திணைக்கும் வரும், அகிரிணைக்கும் வரும், ஆக்கீலுக்கும் வரும், கைரு ஆக்கீலுக்கும் வரும். ஆக்கீல்னால் உயர்திணை, கைரு ஆக்கீல் என்றால் அகிரிணை, இன்டலெக்சுவல் அண்ட் நான் இன்டலெக்சுவல். வல்லத்தி, அல்லத்தி என்கிறது பெண்பாலுக்கு வரும். அது உயர்திணைக்கு வரும், அகிர்ணைக்கு வரும். பொதுவாக பெண்பால் ஒருமை, பெண்பால் ஒருமைகளுக்கு கூடுதலாக வார சில சந்தர்ப்பங்கள் அகிரிணை பன்மைக்கும் வரும், அகிரிணை பன்மைக்கும் வரும். அல் அக்லாம் அல்லத்தி இஷ்டரைத்துஹா, நான் வாங்கிய பேனைகள். வல்லதானி வல்லதானி, அதே மாதிரி அல்லதானி அல்லத்தானி, அதுவும் எனது இஸ்மௌசூல்ல உள்ளதுதான். நான் அல்லதானி ஆண்பால் இருமை, அல்லத்தானி பெண்பால் இருமை, அதாவது முன்னஸ் தஸ்னியா, அல்லத்தானி முதக்கர் தஸ்னியா, அல்லதானி. இது நம்ம ரஃபுடைய நிலைமையில அல்லதானி அல்லத்தானின்னு அடிக்க வச்சு சொல்லுவோம். நஸ்புடைய நிலைமையில, ஜெருடைய நிலைமையில அல்லதைனி அல்லத்தைனி அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திடுவோம். இங்கிலீஷ்ல ஹூ சப்ஜெக்டா வரும் பொழுது பயன்படுத்துவோம், ஒப்ஜெக்டா வரும் பொழுது ஹூம்டு மாறிடும். என்ன,
ரிலேட்டிவ் குளூஸ் அந்த என்னது இதாக வரும்பொழுது பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வரும்பொழுது ஹூஸ்ன்னு மாறும். அது மாதிரி அல்லதானி அல்லத்தானி சந்தர்ப்பங்கள்ல அல்லதைனி அல்லத்தேனின்னு மாறும். அதான் அவங்க சொல்றாங்க வல்லதானி வல்லத்தானி இன்னும் அல்லதானியுமாக இருக்கும் அல்லத்தானியுமாக இருக்கும். பில் அலிஃபி ரஃப்அன் அலிஃபை கொண்டுள்ள நிலையில். ரஃப் என்றால் ரஃபுடைய நிலைமையில் அலிஃபை கொண்டு அல்லதானி அல்லத்தானியாக இருக்கும். வபில் யாஇ ஜர்ரன் வனஸ்பன் அப்ப யாவை கொண்டு நஸ்புடையவும் ஜெருடைய நிலைமைகள்ல யாவை கொண்டு அல்லதைனி அல்லத்தேனியாக இருக்கும். வலிஜம் இல் முதக்கரி முதக்கர் ஜம்முக்கு இருக்கிறது அல்லதீன அல்லதீன என்ற சொல் இருக்கிறது. பில் யாஇ முத்துலக்கன் பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களையும் நம்ம அல்லதீனன்னு தான் சொல்லுவோம். ரஃபு நஸ்பு ஜெர்ரு ஜெசும் எல்லா ஜெசும் வராதே ரஃபு நஸ்பு ஜெர்ரு உடைய எல்லா கட்டங்களையும் அல்லதீனன்னு சொல்லுவோம். ஒரு கூட்டம் இருக்காங்க அல்லதூனன்னு சொல்லுவாங்க. ஹுதைல் கோத்திரம் பின்னுக்கு வரும். அது அவங்க அல்லதீனன்னு சொல்லாம ரஃபுடைய மட்டும் அல்லதூனன்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லா டைம்லையுமே அல்லதீனன்னு தான் சொல்லுவோம். அந்த குறைஷியுடைய லோகத்துல தான் லோகத்து லோகத்துல் ஹிஜாஸ் அல்லது லோகத்துல் ஹிஜாசியின் ஹிஜாஸ் பிரதேச மக்களினுடைய லோகத்து அல்லதீன தான் எல்லா கட்டங்கள்லையும். வல் உலா இன்னும் அல் உலா என்று சொல்லுமாம். இது ஆண்பாலுக்கு வரக்கூடிய ஒரு சொல்லு. உலா நம்ம பயன்பாட்டில் இன்றைக்கு அது இல்லை. வலிஜம் இல் முன்னசி அதே மாதிரி முன்னஸ் ஜம்முக்கும் இருக்கிறது. அல்லாஇ வல்லாத்தி அல்லாஇ என்ற சொல்லும் அல்லாத்தி என்ற சொல்லும் இருக்கிறது. வபிமனல் ஜமி அனைத்து கருத்துக்கும் அனைத்து கருத்துக்கும் இந்த ஆண்பால் பெண்பால் அப்படின்னு எல்லாம் வித்தியாசம் இல்லாம அதே போல இந்த ஒருமை இருமை அந்த மாதிரி வித்தியாசங்கள் எதுவும் இல்லாம எல்லா பொதுப்படையாக அனைத்துக்கும் அனைத்தினுடைய கருத்துக்கும் உள்ள நிலையில் மண்ணாக இருக்கும். வமா இன்னும் மாவாக இருக்கும். வ ஐயுன் ஐயுனாக இருக்கும். வ அல் இன்னும் அல்லுமாக இருக்கும். இந்த மண் மா நம்ம கூடுதலாக பயன்படுத்துறோம். இந்த ஐயுன் அதே மாதிரி அல் மாதிரியானவைகள் நம்ம இன்றைக்கு என்னது பயன்பாட்டில் அவ்வளவு இல்லை, அவ்வளவு பயன்பாடுலதே இல்லை. வ அல் ஃபி வஸ்ஃபின் சரீஹின் தெளிவான வஸ்ஃபிலே சரீஹின் அர்த்தம் மிக வெளிப்படையான வஸ்ஃபுங்கிறது இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மஃபூலை குறிக்கும். லிகைரி தஃப்லீலின் லிகைரி தஃப்சீல் இந்த மாதிரி உங்களோட கிதாபில் இருக்கும். அதை தஃப்லீல்னு மாற்றிக்கணும். லிகைரி தஃப்தீல் கைரு தஃப்தீல் அப்படின்னா இஸ்மு தஃப்தீல் அல்லாத மற்ற வஸ்ஃப் அது ஒன்று எதா வரும். ஒன்று இஸ்மு ஃபாயிலாக இருக்கும் அல்லது இஸ்மு மஃபூல்ல வரக்கூடியது. உதாரணமாக ஹுவல் லாரிபு அப்படின்னு சொன்னால் ஹுவ அல்லதி யதுரிபுன்னு வரும். ஹுவல் மதுரூபுனால் ஹுவ அல்லதி யுதுரபு அப்படின்னு வரும். அந்த மாதிரி கல்லாரிபி வல் மதுரபு அல்லதி யதுரிபு அதே மாதிரி அல் மதுரபுனா அல்லதி யுதுரபுன்னு வரும். வது இன்னும் து என்பதுமாகும். ஃபி லொகத்தி தையின் தையி கோத்திரத்தாருடைய பாசையிலே லொகான மொழி அப்ப தையி கிளையாருடைய கிளையாருன்னா அந்த தையி கோத்திரம் அந்த ட்ரைபு தையி கோத்திரத்தாருடைய லோகத்திலே தூவுமாகும். வதா இன்னும் தாவுமாகும். மாவுக்கு பின்னால் வரக்கூடியதா அப்ப மாதாண்டு வரக்கூடிய அந்த தா. அவு மண் அல்லது மண்ணுக்கு பிறகு வரணும். அப்ப மண் தா அப்ப மாதா அல்லது மண் தாண்டு வந்தால் அந்த நேரத்தில் இப்பதா இஸ்மு மௌசூல் அப்படின்றாங்க. அல் இஸ்திஃபாமியத்தைனி இஸ்திஃபாமியத்தைனால் கேள்வியை குறிக்கக்கூடிய கேள்வி அர்த்தத்தை தரக்கூடிய மா அல்லது மண் போன்றதுக்கு பின்னால வரக்கூடியதா அப்ப மாதா அல்லது மண் தாண்டு வந்தால் அது இஸ்மு மௌசூல். வசிலத்து அலில் வசிலத்து கைரிஹா அதாவது வசிலத்து அல் வஸ்ஃப் தானே. வசிலத்து கைரிஹா இம்மா ஜும்லா அது என்ன சொல்றாருனால் வசிலத்து அல்லுங்கிற இஸ்மு மௌசூல் சொன்னார் தானே. அந்த அல்லுங்கிற இஸ்மு மௌசூலுடைய சிலாவானது அல் வஸ்ஃபு வஸ்ஃபாக வரும். வஸ்ஃப்னா இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மஃபூலாக இருக்கும். அல்லாரிபு நம்ம சொல்லும்போது அல்லதி யதுரிபு அல் மதுரூபுக்கு அல்லதி யுதுரபு. அப்போ அந்த லாரிப் சொல்ற சொல்லும் மதுரூப் என்கிறத சொல்லும் தான் அந்த அல்லுக்கு வரக்கூடிய சிலா அப்படிங்கிறாங்க. சிலான்ற என்ன அர்த்தம் அதாவது அந்த அல்லு அந்த இஸ்மு மௌசூலுடைய அர்த்தத்தை பூர்ணப்படுத்தக்கூடிய வாக்கியம் அதுதான் நம்ம என்ன சொல்றது சிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிராமட்டிக்கல்னு இந்த ஒரு 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 டெர்மினாலஜி அது ஒரு டேர்ம் ஒரு கலை சொல். அது வசிலத்து கைரிஹா ஏனையவைகளினுடைய சிலாவானது இம்மா ஜும்லத்துன் ஹபரியத்துன்
ஒன்று ஹபரியத்தான ஜும்லா, கூற்று வாக்கியம். என ஜும்லா ஹபரியா என்றால் கூற்று வாக்கியமாக இருக்கும். தாத்து லமீரின், லமீரை உடைய, முதாபிக்கின்றில் மௌசூல், மௌசூலுக்கு நேர்பாடான லமீரை உடைய ஹபரியத்தான ஜும்லாவாக இருக்கும். யுசம்மா ஆயிதன், அந்த லமீருக்கு என்ன பேரு? ஆயித் என்று அழைக்கப்படும். ஆயிதுன்னா அந்த லமீர் ஆயித் இலல் மௌசூல், மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயித், ஆயித் என்று அதுக்கு கூறப்படும், அது பேர் வைக்கப்படும். யுசம்மான அது அழைக்கப்படும் ஆயிதன், ஆயித் என்று. வகது யுஹ்தஃபு, சில வேளை அந்த ஆயித் ஹதுவ் செய்யப்படும். ஆயித் என்றால் அந்த லமீர் ஹதுவ் செய்யப்படும். நஹு ஐயுஹும் அஷத்துன்னா ஐயுஹும் ஹுவ அஷத்து, அவ ஹுவ ஹதுவ் செய்யப்பட்டிருக்குது. ஐயுஹும் அஷத்துல ஐயுஹும் ஹுவ அஷத்து, ஹுவ ஹதுவ் செய்யப்பட்டிருக்குது. வமா அலிமத் ஐதீஹிம், ஐ வமா அமிலத்துஹு ஐதீஹிம், அமிலத்துஹுல வரக்கூடிய ஹூங்கிறது ஹதுவ் செய்யப்பட்டிருக்குது. ஃபக்லிமா அன்த காலின், அதுல ஃபக்லிமா அன்த காலீஹி, காலீஹின்னு வரக்கூடிய அந்த முலாஃபிலைஹுடைய அந்த ஹ ஹதுவ் செய்யப்பட்டிருக்குது. வயஷ்ரபு மிம்மா தஷ்ரபூன, அதுல வந்து வயஷ்ரபு மிம்மா தஷ்ரபூன மின்ஹு, மின்ஹு என்கிற ஹர்ஃபு ஜரோட சேர்த்து ஹதுவ் செய்யப்பட்டிருக்குது. அவு லருஃபுன், அல்லது லருஃபாக வரலாம். அவு ஜார் மஜ்ரூர், ஜார் மஜ்ரூரா வரலாம். அப்ப சிலா வந்து ஒன்று ஜும்லாவாக வரும், அல்லது லருஃபாக வரும். லருஃபுண்டச்ச நம்ம அந்த சொல்லுவோமே எது, லருஃபுங்கிறது இது மாதிரி ஒரு லேசான உதாரணம் சொல்வதாக இருந்தால், லருஃபுக்கு உதாரணம் வந்து இந்த ஹூ கலமுன், அதே மாதிரி மஅக்க என்னது கலமுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஅக்க இந்தக்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்போ லருஃபுகள். அவு ஜார் மஜ்ரூர், அதாவது ஜார் மஜ்ரூராக இருக்கும். என்னப்பா பிஹி பிக்க மின்ஹு அலைஹி அந்த மாதிரி ஹர்ஃபுஜரோட வாருது. பித்தாரி ரஜுரூன் அந்த மாதிரி ஜார் மஜ்ரூர். தாம்மானி, ஆனால் இது எதாவது இருக்கணும், அந்த லருஃபும் தான் அதே மாதிரி ஜார் மஜ்ரூரும் தான் தாம்மானவையாக இருக்கணும். அவை இரண்டும் வந்து முத்தஅல்லிகானி சம்பந்தப்பட்டிருக்கும். இஸ்தகர்ர, இஸ்தகர்ரவுடன் சம்பந்தப்பட்டிருக்கும். மஹதூஃப் என்றால் ஹதுவ் செய்யப்பட்ட நிலைமை. இப்ப இது ஒரு மத்தின் என்ன அர்த்தம்? இமாம் இப்னு ஹிஷாமினுடைய மூல நூல்ல உள்ள விஷயங்கள். அப்ப இதுக்கு நம்ம ஒரு விரிவான தெளிவான ஒரு விளக்கம் பார்க்கணும். அந்த விளக்கத்தை தான் ஷர்ஹ்னு சொல்லி அடுத்ததாக சொல்ல போறாரு. முன்னால வாசிச்ச அந்த என்னது மத்தினை வந்து விளங்கப்படுத்துற ஷர்ஹ் தான் இது. என்ன சொல்ல போறாங்க என்றால், அல் பாபு ராபிஉ மின் அன்வாஇல் மஆரிஃபி, மாரிஃபாக்களுடைய வகைகளில் நின்றும் 4வது பாடம் வந்து அல் அஸ்மாவுல் மௌசூலா, இஸ்ம் மௌசூல் ஆகும். இஸ்ம் மௌசூலுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்றோம். அப்ப தமிழ் என்ன சொல்றது? பெயர் இணைப்பு சொற்கள். பெயர் இணைப்பு சொற்கள் அது என்னது? பெயர் இணைப்பு சொற்கள்னால் ஒரு பெயர் சொல்ல ஒரு ஜும்லாவோட கனெக்ட் பண்ற சொல். ஒரு பெயர் சொல்ல ஒரு ஜும்லாவோட கனெக்ட் பண்ணும். இங்க பாருங்க, உதாரணமாக நான் சொல்ல போறேன். ஹாதா ஹுவல் கலமு, இதுதான்ப்பா அந்த பேனை. அல்லதி, அந்த பேனை எத்தகுதி என்றால் இஷ்டரைத்துஹு அம்சி ஃபிஸ்ஸூகி, சந்தையில நேற்று நான் அதை வாங்கினேனே அவ்விதமான பேனை இதுதான் அப்படி சொல்லும் பொழுது இஷ்டரைத்துஹு அம்சி ஃபிஸ்ஸூக்ங்கிற ஒரு வாக்கியமா இல்லையா, ஒரு ஜும்லா. அந்த ஜும்லாவை அல் கலம் என்கிற அந்த பெயர் சொல்லோட அல்லது ஒரு போய் இணைக்குது, அதை ரிலேட் பண்ணுது. ரிலேட் பண்றேன்னா அதை இணைத்து விடுது, ரிலேட் பண்ணி விடுது. அப்போ அப்படி ஒரு ரிலேட் ஒன்றை கொடுக்கறதுனால, ஒரு இணைப்பு, ஒரு லிங்க் ஒன்றை கொடுக்கறதுனால இதுக்கு நாங்க இஸ்முல் மௌசூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இஸ்முல் மௌசூல் சொல்றோம், பெயர் சொல்ல ஜும்லாவோடு அது இணைக்குது. அதனால வந்து பெயர் இணைப்பு சொற்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல இதுக்கு சொல்றது. அப்ப அல் பாபு ராபி மின் அன்வாஇல் மாரிஃப் அல் அஸ்மாவுல் மௌசூலா வஹிய, அவை என்ன? இந்த அஸ்மாவுல் மௌசூல்கள் வந்து அல் முஃப்தகிரத்து இலா சிலத்தின் வ ஆயிதின், ஒரு சிலாவின் பக்கமும் ஒரு ஆயிதின் பக்கமும் தேவை காணும். அது என்ன சிலா? சிலான ஜும்லா அல்லது லரஃப் அல்லது ஜார் மஜ்ரூர்னு வாங்க. ஆயிதுன்னு என்ன அர்த்தம்? லமீர், ஒரு லமீர் வர்றது கட்டாயம். பாருங்க, ஹாதா ஹுவல் கலம் அல்லது இஷ்டரைத்து ஹூ என்கிற லமீர் என்ன செய்யுது? முன்னால உள்ள அந்த கலமை சுட்டி காட்டுது. அப்ப இதே டைம்ல முன்னால சொல்வ அந்த பெண்பாலாக இருந்தால் பெண்பாலாக வரும். பாருங்க, ஹாதிஹில் ஹக்கீமா அல்லதி இஷ்டரைத்துஹா ஃபிஸ்ஸூகி அம்சின்னு வரும். என்ன அப்ப அங்க இஷ்டரைத்துஹான்னு சொல்லணும். காரணம் அல் ஹக்கீபா அல்லத்தி வந்ததுனால. ஹாஉலாஇ ஹுமுர் ரிஜால் அல்லதீன, ஹாஉலாஇ ஹுமுர் ரிஜால் அல்லதீன ஸுர்துஹும் அம்சி, நேற்று நான் சந்தித்தேன் அத்தகைய ஆடவர்கள், ஆண்கள் இவர்கள் தான். அப்ப அங்க வந்து அல்லதீனு வந்தனால ஸுர்துஹும், ஹும்னு தமிழ்னது வருது.
இந்த மாதிரி அந்த ஆயுத லமீர், இந்த ஆயுதாக வரக்கூடிய லமீர் ஒன்று மர்ஃபுவாக இருக்கலாம், மன்சூபாக வரலாம், மஜ்ரூராக வரலாம். அதை பற்றி விரிவாக சொல்லுவாங்க பின்னால. வஹிய இந்த அஸ்மாவுல் மௌசூல்கள் அலா லர்பைனி இரு வகையாகும், இரண்டு வகைகள். லர்புன வகை, ஹாசத்தின் முஷ்தரக்கத்தின் என்றால் அஸ்மாவுல் மௌசூலா அல் ஹாசா, அதாவது குறிப்பான அல்லது அதாவது இந்த தனித்து, அதாவது குறிப்பானு சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிக்னு சொல்லி. ஸ்பெசிஃபிக்கான ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ், அதாவது குறிப்பான இஸ்மௌசூல்கள். குறிப்பானால் அதை அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். உதாரணமாக அல்லதீன முதக்கர் முஃப்ரதுக்கு மட்டும், அல்லதீன முதக்கர் ஜம்க்கு மட்டும், அது ஆக்கிலாக இருக்கணும், உயர்தனியாக இருக்கணும். அதே மாதிரி அல்லதி முவன்னஸ் முஃப்ரதுக்கு, அல்லாஇ அல்லாத்தி அல்லவாத்தின்னு வர்றது அது பெண்பால் ஜம்முக்கு மாத்திரம் இல்லையா, பெண்பால் முவன்னஸ் ஜம்முக்கு மட்டும்தான் வரும். அல்லதானி தஸ்னியாவுக்கு வரும், அல்லத்தானி தஸ்னியா முவன்னஸுக்கு வரும். இப்போ இது மாதிரி அது அதுக்கு மட்டும்தான் நமக்கு யூஸ் பண்ணலாம், வேற எதுக்கு யூஸ் பண்ண இயலாது. முஷ்தரக்கான கொமன், கொமன் என்ன ஜென்ரலாக கொமனான, அதாவது பொதுவான இஸ்ம் மௌசூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முஷ்தரக்கானால் எல்லாத்துக்கும் அது என்னது, பொதுவானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபல் ஹாசத்து, எனவே அந்த பிரத்யேகமான, அதாவது இந்த குறிப்பான ஸ்பெசிஃபிக்கான பிரத்யேகமான இஸ்மு மௌசூல் என்பது அல்லதி ஒன்றாயிருக்கும். அல்லதி தான் சொல்லி ஃபல் ஹாசத்து அல்லதி, அல்லதியாகும். லில் முதக்கரி முதக்கருக்கு உள்ள நிலையில் அல்லதி என்பதாகும். வல்லதி லில் முவன்னசி பெண்பாலுக்கு உள்ள நிலைமையில் அல்லத்தியாக இருக்கும். அல்லதானி லி தஸ்னியதி அதானே சொல்றாரு பாருங்க. ஃபல் ஹாசத்து அல்லதி லில் முதக்கரி, ஓகே, அதாவது குறிப்பான இஸ்மௌசுக்கல்ல முதலாவது என்னது அல்லதியாகும். லில் முதக்கரி பெண்பாலுக்கு ஆண்பாலுக்கு உள்ள நிலையில். வல்லத்தி இன்னும் அல்லத்தியாக இருக்கும். லில் முவன்னசி பெண்பாலுக்கு உள்ள நிலைமையில் அல்லத்தியாகும். வல்லதானி இன்னும் அல்லதானியாக இருக்கும். தஸ்னியத்தி அல் முதக்கர் முதக்கர் தஸ்னியாவுக்கு. வல்லத்தானி இன்னும் அல்லத்தானியாக இருக்கும். தஸ்னியத்தில் முவன்னஸ் முவன்னஸ் தஸ்னியாவுக்கு அல்லத்தானியாகும். வயுஸ்தமலானி இவ்விரண்டும் பயன்படுத்தப்படும்னால் அல்லதானியும் அல்லத்தானியும் இவ்விரண்டும் பயன்படுத்தப்படுகின்றன. பில் அலிஃபி அலிஃபை கொண்டு பயன்படுத்தப்படுகின்றன. ரஃப்அன் ரஃபுடைய நிலைமையில். வபில் யாஇ ஜர்ரன் வனஸ்பன் ஜர்ரு நஸ்புடைய நிலைமைகள்ல யாவை கொண்டு பயன்படுத்தப்படும். அல்லதைனி அல்லத்தைனி அப்படின்னு சொல்லி. வல் உலா இன்னும் உலாவுமாகும். லிஜம் இல் முதக்கரி முதக்கர் ஜமுக்கு. வகதாலிக்க அல்லதீன அதே மாதிரி அல்லதீன என்கிறதும் இவ்வாறே முதக்கர் ஜமுக்குரியது. வஹுவ பில் யாஇ அது யாவை கொண்டாக இருக்கும்னால் அல்லதீன தான் சொல்லுவோம். அல்லதூனன்னு நம்ம சொல்றோம்ல. வஹுவ பில் யா ஃபி அஹ்வாலிஹி குல்லிஹா அதனுடைய எல்லா நிலைமைகள்லையும் அல்லதீன. அப்ப எல்லா நிலைமைகளும் எது, ரஃபு நஸ்பு ஜர்ரு என்கிற அந்த முப்பரிமாண நிலைமைகள்லையும் அல்லதீன அப்படித்தான் வரும். ஹுதைல் உகைல் அதே மாதிரி ஹுதைல் இன்னும் உகைல் ஆகிய கோத்திரத்தார்கள் யகூலூன் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லதூன என்று சொல்லுவார்கள் ரஃப்அன் ரஃபுடைய நிலைமையில் மாத்திரம். வல்லதீன இன்னும் அல்லதீன என்று சொல்லுவார்கள் ஜெர்ரன் வனஸ்பன் ஜெர்ரு நஸ்புடைய நிலைமைகளில். அல்லாஇ வல்லாத்தி இன்னும் அல்லாஇ அல்லாத்தியுமாகும். அது பெண்பாலுக்கு இருக்கு இல்லையா, முவன்னஸ் ஜம்முக்கு இருக்கிறது. வலக்க ஃபீஹிமா அவ்விரண்டிலேயும் உனக்கு இருக்கிறதுன்னா உனக்கு ஆகுமாகும். எஜூஸ் உலக்க ஃபீஹிமா தான் வலக்கண்டால் வலக்கண்டால் ஐ எஜூஸ் உலக்க உனக்கு ஆகுமாகும். ஃபீஹிமா அவ்விரண்டிலேயும் என்றால் அல்லாத்தி அல்லாஇ என்கிற அந்த ரெண்டிலேயும் உனக்கு ஆகுமாகும். இஸ்பாத்துல் யா யாவை வைப்பது யாவை வைக்கிறது. அல்லாஇன்னு இழுக்கிறது அல்லாத்தி அப்படின்னு சொல்லி. வதர்குஹா அல்லது அதை விடுவது விடுவதுன்னு என்ன, அந்த யாவை கடைசியில வர யாவை அது சரி. அப்ப அல்லாஇ அல்லாத்தி அந்த மாதிரி சொல்றது. அதுக்கு பிறகு சொல்றாரு வல் முஷ்தரக்கத்து பொதுவான இஸ்மு மௌசூல் நம்ம எதை சொல்றோம் தெரியுமா, கொமனான என்னது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லி மன் முதலாவது மன் வரும். வமா இன்னும் மாவுமாகும். வல் முஷ்தரக்கத்து பொதுவான இஸ்மு மௌசூல்கள் ஆகின்றன. மன் மன்னாக இருக்கும். வமா மாவாக இருக்கும். வ ஐயுன் ஐயுனாக இருக்கும். வ அல் வது வதா இவைகள் தான் என்ன மன் மா ஐயுன் அல் தூதா என்பவைகள் தான் பொதுவான இந்த இஸ்மு மௌசூல்ல வரும். பஹாதிஹி சித்தத்து பஹாதிஹி சித்தனால் இந்த ஆறுமே துத்துலக்கு அவை பயன்படுத்தப்படும்னால் பொதுவாக பயன்படுத்தப்படும். அலல் முஃப்ரதி முஃப்ரதுக்கு ஒருமைக்கு. வல் முசன்னண்டா தஸ்னியாவுக்கு.
வல் மஜ்மூஇனால் ஜம்முக்கு பயன்படுத்தப்படும். அல் முதக்கரி மின் ஹாதா குல்லிஹி வல் முஅன்னசி. அவ இது அனைத்தும் முதக்கருக்கும் வரும், முஅன்னஸுக்கும் வரும். முதக்கருக்கும் அதே மாதிரி முஅன்னஸுக்கும். தக்கூரு நீ சொல்லுவாய், ஃபி மன் மன்ன பயன்படுத்தும் பொழுது நீ சொல்வாய், யுஜிபுனி மன் ஜாஅக, யுஜிபுனி மன் ஜாஅத்க, அல்லது யுஜிபுனி மன் ஜாஅக, அதே மாதிரி யுஜிபுனி மன் ஜாஅத்க அப்படின்னு சொல்லிடும். அல்லது துஜிபுனி மன் ஜாஅத்கன்னு சொன்னாலும் பிழை இல்லை. அதே மாதிரி யுஜிபுனி மன் ஜாஅக, யுஜிபுனி மன் அல்லது துஜிபுனி மன் ஜாஅதாக, ஜாஅதாக என்ன தஸ்னியா முஅன்னஸ். யுஜிபுனி மன் ஜாஊக, யுஜிபுனி மன் ஜிஇனக, இப்படிலாம் நமக்கு சொல்லலாம். அல்லது துஜிபுனி மன் ஜிஇனக. வதகூலு ஃபீ மா மாவிலே நீ சொல்வாய். அப்ப என்ன அர்த்தம்? யுஜிபுனி மன் ஜாஅகனால் உன்னிடத்தில் வந்தானே அவ்விதமான ஒருவன் எனக்கு பிடிக்கும். யுஜிபுனி என்ன அர்த்தம்? எனக்கு பிடிக்கும். மன் ஒருவன், ஜாஅக உன்னிடத்தில் வந்த நவிதமான ஒருவன் எனக்கு பிடிக்கும். என்னது எனக்கு பிடிக்கும் அர்த்தம்? எனக்கு அவன் நல்ல, அவன் எனக்கு பிடிக்கும், என் மனசுக்கு நல்ல, அவன் நான் வெறுக்கல, அவன் எனக்கு என்னது பிடிக்கும். நம்ம சொல்லுமே, நம்ம அந்த எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிண்டு அது. அதே மாதிரி யுஜிபுனி மன் ஜாஅத்க அல்லது துஜிபுனி மன் ஜாஅத்கனால் உன்னிடத்தில் வந்தாலே அவ்விதமான ஒருத்தி எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி உன்னிடத்தில் வந்தார்களே அவ்விதமான இருவர் எமக்கு பிடிக்கும். அதான் யுஜிபுனி மன் ஜாஅக. அதே மாதிரி யுஜிபுனி மன் ஜாஅதாக உன்னிடத்தில் வந்தார்களே அவ்விதமான இரு பெண்களும் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் மன் ஜாஊக ஒமன் ஜிஇனகைக்கு நம்ம என்னது அந்த மாதிரி கருத்தை வாசிச்சுட்டு போறதுதான். வதகூலு ஃபீமா மாவிலே நீ சொல்வாய், லிமன் கால கூறினானே அவ்விதமான ஒருவனுக்கு. கூறினானே அவ்விதமான ஒருவன் யாரு? அதை சொல்ல போறாரு பாருங்க. எப்படி சொன்னானே? இஷ்டரை து ஹிமாரன், ஒரு கழுதையை வாங்கினன் என்று சொன்னானே அவ்விதமான ஒருவனுக்கு நீ சொல்வாய். எப்படிமா சொல்வாய்? அஜபனி மஷ்டரைதஹு என்ன நீ சொல்வாய்? அந்த பின்னுக்கு அது வருது. ஒரு கழுதையை வாங்கினவன் பார்த்தீங்க சொல்லுவீங்க. அஜபனி எனக்கு பிடிச்சிருக்குது. ஒன்று இஷ்டரைத்தோன்னா நீ வாங்கின ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குது, நீங்க வாங்கின கழுதை அது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, இஷ்டரை து அத்தானன். அத்தான்ற அர்த்தம் ஒரு பெண் கழுதை. நீங்க ஒரு பெண் கழுதையை வாங்கினீங்க. அவர் ஒருத்தர் சொல்றாரு வந்து நான் பெண் கழுதை வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க சொல்லுவீங்க யுஜிபுனி சாரி அஜபனி மஷ்டரைதஹா, அஜபனி மஷ்டரைதஹா நீங்க வாங்கினீங்க அவ்விதமான ஒன்று எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஒரு ஆள் சொல்றாரு தஸ்னியாவுல என்னது இஷ்டரை து ஹிமாரைனி, ரெண்டு ஆண் கழுதை வாங்கினேன். அல்லது ஒருத்தர் சொல்றாரு இஷ்டரை து அத்தானேனி, ரெண்டு பெண் கழுதை வாங்கினேன்னு சொல்லி. அல்லது இஷ்டரை து ஹுமுரன், நான் நிறைய என்னது ஆண் கழுதைகள் வாங்கினேன்னு சொல்றாரு. அவ் இஷ்டரை து உத்துனன், நிறைய பெண் கழுதைகள் வாங்கினேன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நீங்க இதே மாதிரி சொல்லுவீங்க. எப்படி அஜபனி மஷ்டரைதஹு, அஜபனி மஷ்டரைதஹா, அஜபனி மஷ்டரைதுஹுமா, அஜபனி மஷ்டரைதுஹா. இவர் வந்து இந்த ஹுமுர் உத்துன் என்கிறவைகளுக்கு இஷ்டரைத்த ஹும் அப்படின்னு சொல்லி இந்த ஹும் லமீர் போட்டு காட்டி இருக்காரு. நான் அதுக்கு அவ்வளவு விரும்பல. காரணம் என்னன்னு கேட்டால் அஹ்ரிணைக்கினது அப்படி பயன்படுத்துறது சரியில்லை. அதனால தான் பாருங்க இங்க உங்களை ஃபுட் நோட்ல போட்டு காட்டியிருக்கிறாங்க. கது அப்பரல் முஅல்லிஃபு அனில் ஹுமுரி பி லமீரி ஜம்இ ذுகூரில் உகலா. ஆண்பால் உயர்திணை உகலான்னு பாருங்க. ஆக்கிரிஞ்சம் உகலான உயர்திணை, உயர்திணை ஆண்பால் ஜம்முடைய லமீரை போட்டு கழுதைகளுக்கு அவர் நூலாசிரியர் சொல்லி இருக்காரு. வதாலிக்கு கைரு ஜாயிசின், அது ஒழுக்கம் இல்லை, அது நல்லா இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்றது உண்மையில என்னது? வகது தமஹல லஹுல் அல்லாமத்து என்னது அஸ்ஸஜாஇ பி அன்னஹு நஸ்ஸலஹா முனஸ்ஸலத்தல் உகலா. அதாவது இமாம் சஜாஇ அவங்க வந்து அதுக்கு நியாயம் கற்பிக்கும் பொழுது, தமஹலன்னு அர்த்தம், அதை நியாயப்படுத்தி பேசும் பொழுது சொல்றாரு. அதை தமஹலன்றது தமஹலைக்கு நம்ம சொல்றது வந்து என்னது? பிழையென்று கருதுற, நியாயப்படுத்தி பேசுறதுல பிழையென்று கருதி இருக்காரு. அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, இப்படி அவர் பயன்படுத்தி இருக்கிற வதாலிக்க கலாம் அஜீப், எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. இமாம் இப்னு ஹிஷாம் வந்து எனது கழுதைய உயர்தினியா பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனது அவர் அதை ஆச்சரியமாக பார்த்து சொல்றார். அப்ப எனவே அப்படி சொல்றது அவ்வளோ என்னது நல்லா இல்லை. நாங்க சொல்லுவோம் என்னது அஜபனி மஷ்தரைதஹுன்னு சொல்லுவோம் ஒரு கழுதை வாங்கியிருந்தால்.
அஜபனி மஷ்தரைத்தஹான்னு சொல்லுவோம், பெண் கழுதை வாங்கியிருந்தா ஒன்று. மஷ்தரைத்தஹுமான்னு இப்போ சொல்லுவோம், அஜபனி மஷ்தரைத்தஹுமான்னு 2 ஆண் கழுதையோ அல்லது பெண் கழுதையோ வாங்கியிருந்தால். அப்போ பல ஆண் கழுதைகளை வாங்கியிருந்தால், பெண் கழுதைகளை வாங்கியிருந்தால் அஜபனி மஷ்தரைத்தஹான்னு தான் சொல்லணும். ஹூம்னு சொல்றது ஒழுக்கம் இல்லை. அதே மாதிரி இஷ்டரைத்தஹுன்னு சொல்றதெல்லாம் ஒழுக்கம் இல்லை. நீ இப்னு ஹிஷாம் உசுரோட இருந்தா கேட்கலாம், அவர் மோத போயிட்டாரு, நமக்கு கேட்கல, அது ஏன் நீங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னு. வகதாலிக்க தஃபரு ஃபில் பவாக்கி, எஞ்சியவைகளிலேயும் நீ இவ்வாறே செய்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னது எஞ்சியவைகள் என்றால்? எஞ்சியவைகள் இப்போ நாங்கள் மாவுக்கு உதாரணம் சொல்லியிருக்கோம். மா அல்லாத வேற இஸ்மு மௌசூல்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான் நீங்கள் வழக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் இதே மாதிரி தான் நீங்கள் எனது பயன்படுத்தணும் அப்படிங்கிற செய்தியைத்தான் அவர் அதுங்க சொல்றாரு. வகதாலிக்க தஃபரு மினல் ஃபில் பவாக்கி, எஞ்சியவைகளை நீ இவ்வாறே செய்து கொள்வாய். அதுக்கப்புறம் ஒரு செய்தி சொல்றாரு, வ இன்னமா தகூனு அல், அல் ஆகி விடுவதெல்லாம், மௌசூலத்தன் இஸ்மு மௌசூலாக அல் ஆகி விடுவதெல்லாம், பிஷர்த்தி அன் தகூன, அது ஆகி விடுகிற நிபந்தனையை கொண்டுதான். இந்த இடத்துல தான் கருத்து வாசிக்க வந்த இன்னமாவுடைய அந்த இன்னமா ஆகி விடுவதெல்லாம் அப்படின்னு வரக்கூடிய இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸினுடைய மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணணுமே எங்க வச்சு பிஷர்த்தி தான் முடிக்கணும். அப்ப அல் இஸ்மு மௌசூலாக ஆகி விடுவதெல்லாம் பிஷர்த்தி அன் தகூன, அது ஆகி விடுகிற நிபந்தனையை கொண்டு தான். தாஹிலத்தன் நுழையக்கூடியதாக, அலா தாஹலத்தன் இருக்கு, தாஹிலத்தன் அது வந்து அந்த ஹாவு கசரா வைக்கணும். தாஹிலத்தன் அலா வஸ்ஃபின் சரிஹின், வஸ்ஃப் சரின்னா மிக வெளிப்படையான வஸ்ஃப்ங்கிறது இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மௌசூல். அந்த இஸ்மு ஃபாயில் இஸ்மு மௌசூல் அது நுழைந்தால் தான். லிகைரி தஃப்லீலின், லிகைரி தஃப்லீல், சில கிதாபில் வந்து என்னது தஃப்சீல்னு இருக்கும், அதை மாற்றி விடணும். என்ன மாத்தினாங்க? லிகைரி தஃப்லீல் அப்படி சொல்றது தான் மிக சரியானது. கைரு தஃப்லீல் அப்படிங்கிறது என்னப்ப அந்த இஸ்மு தஃப்லீல் அல்லாதவைகள். அப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து அல் அஃதல் அல்லா இல்லான்னு சொன்னா அது சரி வராது. என்ன அதுக்கு மாற்றமாக என்னது அல்லாரிப் அல் மதுரூப் மாதிரி இஸ்மு ஃபாயில் இஸ்மு மௌசூலாக வர வேணும். லிகைரி தஃப்லீல், கைரு தஃப்லீல் என்கிறது அந்த கைரு தஃப்லீல் அல்லாத, இந்த இஸ்மு தஃப்லீல் அல்லாத வஸ்ஃபு சரிஹ்ங்கிறது 3ஐ குறிக்கும். வஹுவ சலாஸ், அது 3 வகை. ஒன்று இஸ்மு ஃபாயில், உதாரணமாக கல்லாரிபி, லாரிப் என்பதை போல. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது? அல்லது யதுரிபு. வஸ்முல் மஃஊலி, இனி இஸ்மு மௌசூலாகும், கல் மதுரூபி. அப்போ அதுக்கு வந்து அல்லது யுதுரபுன்னு நம்ம விளக்கம் சொல்வோம். வஸ் சிஃபத்துல் முஷப்பஹா, சிஃபத்து முஷப்பஹான்னு ஒன்று இருக்கு. சிஃபத்து முஷப்பஹான்னா என்னன்னு கேட்டால், அதாவது சிஃபத்துன்னா வர்ணனை சொல்லி இல்லையா, பொதுவாக எஜெக்டிவ்க்கு நம்ம சொல்ற சிஃபத்துண்டு. அல் முஷப்பஹா அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு கேட்டால் ஒப்பாக்கப்பட்ட சிஃபத்து. அது என்னது ஒப்பாக்கப்பட்ட சிஃபத்து அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு மஃஊலின் பக்கம் கடக்கக்கூடிய இஸ்மு ஃபாயிலுக்கு ஒப்பாக்கப்பட்ட வர்ணனை சொற்கள். அதை இன்னும் ஒரு மாதிரி சொல்வதா இருந்தால், லாசிமான ஃபியல்ல இருந்து எடுக்கப்பட்ட இஸ்மு ஃபாயில் தான் அசிஃபத்து முஷப்பஹா. ஆனா ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டால், அந்த 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 அதாவது இந்த லாசிமான ஃபியல் எடுக்கப்பட்ட அந்த இஸ்மு ஃபாயில் இருக்கு தானே, அதனுடைய அர்த்தம் வந்து எப்பொழுதுமே இந்த என்னது சுபூத்தியத்தான கருத்து அல்லது இந்த சுபூத்தியத்தான கருத்துனா சுபூத்தியத்தான கருத்தை அது காட்டணும், புதூசியத்தான கருத்தை காட்டக்கூடாதுன்னு வாங்க. அது என்னது சுபூத்துன்றா? சுபூத்துன்னா அந்த அர்த்தம் வந்து நிலையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த 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 தன்மை, அந்த அது நாங்கள் சொல்றது வந்து எட்ரிபியூட்னு சொல்லி, அந்த எட்ரிபியூட்னா அந்த தன்மை வந்து அந்த பண்பு வந்து எப்பொழுதும் அவரோடையே இருக்க வேணும். உதாரணமாக ஜெய்துன் ஹசனுல் வஜிஹினா, ஜெயித் அழகான முகத்தை கொண்டவன் சொன்னா அந்த முகம் வந்து அவர் சாப்பிடும் பொழுதும் இருக்கும், படிக்கும் பொழுதும் அந்த அழகான முகம் இருக்கும், உறங்கும் பொழுதும் இருக்கும், விளையாடும் பொழுதும் இருக்கும், எல்லா நேரங்களையும் அவருடைய அது ஒட்டி இருக்கும் அந்த தன்மை. அந்த 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 நிலை. இப்ப சில பண்புகள் இருக்கு சில மனுஷனுக்கு, அது அவன் செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு சொல்லலாம். உதாரணமாக லாயிபுண்டா, விளையாடுற டைம்ல மட்டும்தான் ஒரு லாயிப், தூங்கி கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் நாயிம், நின்று கொண்டிருக்கிற நிலையில மட்டும்தான் காயிம், சாப்பிடும் பொழுது மட்டும்தான் அவர் ஆக்கில், குடிக்கும் பொழுது மட்டும்தான் அவர் ஷாரிப், படிக்கும் போது மட்டும்தான் அவருக்கு தாரிசு நமக்கு சொல்லலாம். இன்னும் சில பண்புகள் இருக்குது. அவர் வந்து என்னப்ப அவரோட நிலைமையாக எப்பொழுதுமே நிலையாக இருக்கக்கூடிய பண்பு. உதாரணமாக உள்ளம் தூய்மையானவன். உள்ளம் தூய்மையானவன் என்கிறவர் அவர் உண்ணும் பொழுதும் இருக்கும், உறங்கும் போதும் இருக்கும், விளையாடும் போதும் இருக்கும், வேடிக்கை பார்க்கும் பொழுதும் அது அவரோட இருக்கும். எனவே அந்த மாதிரியான நிலையான தன்மையை கொண்ட பண்புகளாக அது இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல் ஹசனி, ஹசன் என்ற சொல்லை போல, அது ஒரு அசிபத்து முஷப்பா. காரணம் ஹசனுல் வஜி, அழகான முகம்ங்கிறது வந்து அவர்கிட்ட எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அவர் கிழவனாகினா வயசு போனா அது மாறும், அது வேற விஷயம்.
மற்றபடிங்கிறது நம்ம அழகன்று நம்ம அவருக்கு சொல்லிட்டோம் என்று சொன்னால் அந்த அழகு என்கிற தன்மை அவர்கிட்ட எல்லா நிலைமைகள்லையும் இருக்கத்தான் செய்யும். ஃபைதா தஹல்த அலஸ்மின் ஜாமிதின், எனவே ஃபைதா தஹல ஃபைதா தஹலத் இல்லையா அந்த அல், ஃபைதா தஹலத் அல், அந்த அல் நுழைந்து விட்டால், அலஸ்மின் ஜாமிதின் ஜாமிதான சொல் மீது நுழைந்து விட்டால், உதாரணமாக கர்ரஜுலி அர்ரஜுல் என்பதை போல, அப்ப அது அதாத்து தாரிஃப் மாரிஃபவாக்குற அல், அது இஸ்மோசுடைய அல் அல்ல. அவு அலா வஸ்ஃபின், அல்லது ஒரு வஸ்ஃபுல வருகிறது, யுஷ்பிஹுல் அஸ்மா அல் ஜாமிதா, அது ஜாமிதான இஸ்மை போன்று இருக்கின்றது அவ்விதமான ஒரு வஸ்ஃபிலே அது வந்து விட்டால். உதாரணமாக இப்ப சாஹிப் சொல்ல பாருங்க, அது ஒரு இஸ்மு ஃபாயில் தான், வஸ்ஃபு மாதிரி தான் இருக்குது. ஆனா சாஹிப் இன்றைக்கு நம்ம இஸ்மு ஃபாயிலுடைய கருத்து நம்ம சொல்றோம்ல, நமக்கு அதுக்கு தனி ஒரு இஸ்ம் ஜாமித் உடைய கருத்து நம்ம சொல்றோம். எப்படி சாஹிப்னா நண்பன், அது இல்லாட்டி அசு கருத்து என்ன சாஹிபுடைய அர்த்தம், சஹிபன்னா தோழமை கொள்ளக்கூடியவன், சஹிப யஸ்ஹபு சுஹபத்தன் சாஹிப். ஆனா நம்ம அப்படி கருத்துக்கு பயன்படுத்துறோம், தோழமை கொள்ளக்கூடியவன் கருத்தை பயன்படுத்துறோம், இல்ல நண்பன் சொல்லிடுறோம். அப்ப எனவே அது இப்போ ஒரு இஸ்ம் ஜாமிதா போயிடுச்சுது. இதே மாதிரி தான் பாருங்க தாலிப், இப்ப தாலிபுன்னு அசில்ல இப்ப நம்ம மாணவன் இப்ப சொல்றோம், அந்த அதுல அசில வடிவம் என்ன, தலபைய துலுபு தலபன் ஃபஹுவ தாலிபுனால் தேடக்கூடியவன். அப்ப அறிவை தேடுவதனால மாணவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கான், தாலிப்னு வச்சிருக்கான். அப்ப இது வடிவம் அந்த இஸ்மு ஃபாயிலாக இருந்தாலும் அது வஸ்ஃபு அல்ல, அது இஸ்மு ஜாமீத். முதர்ரிஸ்னா ஆசிரியர்னு சொல்றான். ஆனா அசில் அது தர்ரச யுதரிசு தத்ரிசன் ஃபஹுவ முதரிஸ் தானாங்க, அது இஸ்மு ஃபாயில் தானாங்க. ஆனா நம்ம அதை இஸ்மு ஃபாயிலாக நம்ம பயன்படுத்துறோமா, இல்ல ஒரு ஹாதா முதரிஸ் ஹாதா தாலிபுன் ஹாதா அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு போயிடுறோம். அதே மாதிரி வழக்கறிஞருக்கு நாங்க முஹாமின்னு சொல்றோம், லோயர். அப்ப இந்த லோயருக்கு சட்டத்தரணைக்கு வழக்கறிஞருக்கு வக்கீலுக்கு நம்ம முஹாமின்னு சொல்றோம். ஆனா அசில நீங்க பாத்தீங்கன்னா ஹாமா யுஹாமி முஹாமாத்தன் வஹிமா அன் முஹாமி இஸ்மு ஃபாயில். இஸ்மு ஃபாயில் என்ன அர்த்தம், ஹாமாண்டால் பாதுகாப்பவர். அப்ப குற்றவாளியை பாதுகாக்கிறதுக்கு அவர் போராடுறதுனால நம்ம அவருக்கு வழக்கறிஞர் நம்ம பேர் வச்சிருக்கோம் முஹாமின்னு சொல்லி. எனவே அதெல்லாம் காலத்தால் வஸ்வாக இருந்தாலும் காலத்தால மறைவிட்டு தனி ஒரு பெயர் சொல் மாதிரி மாறி போயிடுச்சு. அப்படிப்பட்ட சொல் அலிஃபில்லாம் வந்தால் அதுவும் என்னது மாரிஃபாவுடைய அல்லாஹத்தான் நம்ம பார்ப்போம். அஸ்ஸாஹிபுல வாரது, அத்தாலிபுல, அல் முதர்ரிஸ்ல, அல் முஹாமில வரக்கூடியது, இதெல்லாமே என்னது மாரிஃபாவுடைய அல், இஸ்மோசுடைய அல் அல்ல. அவு அலா வஸ்ஃபி தஃலீல், அல்ல இஸ்மு தஃலீல்ல ஒரு அல் வந்தால் அது மாரிஃபாவுடைய அல் தான், அது இஸ்மோசுடைய அல்லாஹ் நம்ம பார்க்க மாட்டோம். எப்படி உதாரணமாக அல் அஃலலி, கல் அஃலலி, வல் அலா, அஃலல் அலான மாதிரி சொற்களை போல. ஃபஹிய ஹர்ஃபு தாரிஃப், அதை நம்ம மாரிஃபாவுடைய அல்லாஹ் தான் பார்ப்போம். வ இன்னமா தகூனு து மௌசூலத்தன், து என்பது அடுத்து சொல்றாரு, து என்பது மௌசூலாக ஆகிவிடுவதெல்லாம் இஸ்மோசூல் ஆகிவிடுவதெல்லாம் ஃபி லொகத்தி தையின், தையுடைய மொழியில் மாத்திரம் தான், ஃபி லொகத்தி தையின் ஹாசத்தன், குறிப்பாக தையி கோத்திரத்தாருடைய பாசையில மட்டும்தான் து என்கிறது இஸ்மௌசூலாக வரும். தக்கூரு நீ சொல்வாய், ஜா அனி தூ காம, ஜா அனி தூ காமன ஜா அனி மண் காம, எழுந்து நின்றான் அவ்விதமான ஒருவன் என்னிடம் வந்தான். வசுமிய மின் கலாமி பாலிஹிம், அவர்கள் சிலருடைய பேச்சில் இருந்து கேட்கப்பட்டிருக்கிறதுனா அவர்கள் சிலர் பேச எங்களோட காதுக்கு விழுந்திருக்குது. எப்படி அவங்க சொல்லுவாங்க, லா வது ஃபிஸ்ஸமா அர்ஷுஹுன்னுவாங்க. அதை சத்தியம் பண்ணும் பொழுது லா இல்லை, வது ஃபிஸ்ஸமா அர்ஷுஹு அல்லாஹ் மீ சத்தியமாகன்னுவாங்க. என்ன அசல் கருத்து அதுக்கு, வதுண்டாய் வல்லதி ஒருவன் மீ சத்தியமாக, ஃபிஸ்ஸமாய் வானத்திலே, அர்ஷுஹு அவனுடைய அர்ஷ் சிம்மாசனம் இருக்கின்றதே அவ்விதமான ஒருவன் மீது சத்தியமாக. அப்ப நாங்க சொல்றதானே அல்லாமி சத்தியமா இல்ல அப்படின்ட்டு, அல்லாமி சத்தியமாக இல்ல அப்படின்னு சொல்லி, குருவாமி சத்தியமா இல்ல அப்படின்னுவோமே, அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க எப்படி, வானத்துல அரசை உடைய அந்த இரட்சகன் அல்லாமி சத்தியமாக அப்படி இல்லைன்னுவாங்க. லா வது ஃபிஸ்ஸமாய் அர்ஷுஹுன்னுவாங்க. வகால ஷாயிருஹும், அந்த தையி கோத்திரத்தாரை சேர்ந்த ஒரு கவிஞர் இப்படி ஒரு பாட்டு படிச்சிருக்காரு, கவிதை உண்டு. ஃபஇன்னல் மாஉ அபி வஜத்தி வபிஇரி து ஹஃபர்து வது தவைத்து என்கிற என்னப்பா அந்த கவிதை. இந்த கவிதையில நீங்க பாத்தீங்கன்னா து என்கிறது இஸ்மௌசூலுடைய கருத்துல வந்திருக்கு, அல்லதியுடைய கருத்துக்கு வந்திருக்குது. எப்படி கருத்து, ஃபஇன்னல் மா, ஏனென்றால் நீரானது, மா உ அபி அது எங்கட வாப்பாட தண்ணி தான், வஜத்தி அதே மாதிரி என்னது எங்களுடைய பாட்டினாருடைய தண்ணீர் தான். இங்கே தண்ணியை கொண்டு நாட்டம் என்னன்றா கிணத்து நீர் தான் அவர் சொல்ல வராரு. அதாவது இப்ப முந்தி காலங்கள்ல நீர் சுனைகள் தானே, நீர் சுனைகள் என்ன ஃபவுண்டன், அதாவது நீர் ஊற்றுக்கள், அதுக்கு நாங்க தமிழ் சொல்ல நீர் சுனைகள். அப்ப இந்த நீர் சுனை அது எங்களோட வாப்பாவுடையவும் என்னுடைய பாட்டனுடையவும் நீர் சுனை தான். ஒபிஇரி
என்னுடைய கிணறு இருக்குது, இந்த கிணறு என்னுடைய கிணறு அது வந்து இது ஒன்றாகும். ஹஃபர்த்து நான் தோண்டினேனே அவ்விதமான ஒன்றாகும். அதே மாதிரி வது தவைத்து இன்னும் நான் அதை சுத்தி கட்டினேன். தவான அர்த்தம் சுத்தி கட்டுறது, வளர்ச்சி கட்டுறது. அது அதை சுத்தி அது வளர்ச்சி கட்டுறது. இப்போ நீங்க பார்த்துப்பி ஒரு கிணறு தோண்டினா அது இடிஞ்சு விழாம இருக்கிறதுக்கு, அது மூடிப்படாம இருக்கிறதுக்கு, பிற ஆபத்துக்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? கிணத்தை நம்ம வளைச்சு கட்டுவோம். அதுதான் தவைத்துன்றாரு, கட்டுறதுக்கு கருத்துல. அப்ப ஃபஇன்னல் மா உ அபி வஜத்தி, அந்த நீர்ச்சுனை வந்து நிச்சயமாக என்னுடைய பாட்டனுடைய நீர்ச்சுனை, என்னுடைய தந்தையினுடைய நீர்ச்சுனை. வபிஇரி என்னுடைய கிணறு என்பது எது தெரியுமா? து ஒன்றாகும். ஹஃபர்து நான் தோண்டினேனே அவ்விதமான ஒன்றாகும். வது இன்னும் ஒன்றாகும். தவைத்தது நான் சுத்தி வளைச்சி கட்டினேனே அவ்விதமான ஒன்றுமாகும். அப்ப இதனுடைய அர்த்தத்தை இந்த அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 182வது பக்கத்தினுடைய அந்த ஃபுட்நோட்ல உங்களுக்கு சொல்றாங்க. அர்த்தம் என்ன தெரியுமாடா மகன்? இன்னஹு லா ஹக்க லக்கும் ஃபீ உருதி ஹாதல் மா, இந்த நீர்ச்சுனையில வந்து உங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வர எந்த உரிமையும் இல்லை. தெரியுமா? லிஅன்னஹு மாஉன் கான யரிதுஹு அபி வஜத்தி மின் கபல், இதற்கு முன்னால் எங்கட வாப்பாவும் எங்கட பாட்டனும் இந்த நீர்ச்சுனையை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. அது எங்களுக்கு உரியதுதான். வகான ஹாசன் பிஹிமா, அது அவங்க ரெண்டு பேருக்கும் பிரத்யேகமானது. லா எரிதுஹு கைருஹுமா, அவங்க ரெண்டு பேரும் அல்லாத வேறு யாரும் அந்த நீர்ச்சுனைகளுக்கு நீர் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஆனா வஹாதிஹில் பீர், இந்த கிணறு இருக்குது, கிணறுங்கிற சொல் வந்து முவன்னஸ். வஹாதிஹில் பீர், இந்த கிணறு இருக்கு இல்லவா, அது வந்து அனல்லதி ஹஃபர்துஹா, நான் தான் அதனை தோண்டினேன். வ அனல்லதி பனைத்து தாயிரஹா, அதை சுத்தி வளைச்சு கட்டினவன் நான் தான். எனவே ஃபஅன ஹக்குன் நாஸி பி உருதிஹா, அந்த கிணத்துல போய் தண்ணி அள்ளி எடுக்கிறதுக்கு மிக தகுதியானவன் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இங்க நம்ம பார்த்தோம்னால் வபிஇரி து ஹஃபர்து, அப்ப அஸ்ர் எப்படி இருக்கும்னால் வபிஇரி மா ஹஃபர்து, இப்ப மாவை வச்சோம்னா என்ன கருத்து வருமோ அதே இஸ்மௌசூல் கருத்து அந்த தூக்கு வருது. அல்லது இந்த இடத்துல நம்ம என்னது அல்லத்திய வச்ச என்ன கருத்து வருமோ அந்த கருத்து வரும். இப்படி வபிஇரி அல்லத்தி ஹஃபர்துஹா என்னது வல்லத்தி தவைத்துஹா அப்படி வரும். ஏன் நம்ம அல்லத்தி போட்டோம், பீருங்கிறது முவன்னஸ், அதனால நம்ம என்னது அல்லத்தி போட்டு தான் சொல்லணும். வ இன்னமா தகூனு தா, தா என்ற சொல் வந்து இஸ்மௌசூலாக ஆகிவிடுவதெல்லாம். வ இன்னமா தகூனு தா மௌசூலத்தன், தா என்ற சொல் மௌசூலாக ஆகி விடுவதெல்லாம். இந்த இன்னமாவுக்கு அர்த்தம் அந்த இந்த அந்த அந்த லாம் கருத்து வரணும். தா இஸ்மௌசூலாக ஆகி விடுவதெல்லாம் பிஷர்தி அன் யதகத்தமஹ, அதை முந்துகின்ற ஒரு நிபந்தனையின் படிக்குத்தான். எது முந்திரணும்? மா அல் இஸ்திஃபாமியத்து, இஸ்திஃபாமியத்தான மா அதை முந்துகிற நிபந்தனையை கொண்டுதான். அப்ப தா சும்மா இஸ்மௌசூலாக வராது, மா தா அப்படின்னு வரணும். அல்லது மண் தா அப்படின்ற மண் என்கிற இஸ்திஃபா முந்தணும். அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க குர்ஆன்ல இருந்து. நஹு மாதா அன்ஸல ரப்புக்கும், இப்ப நாங்க சும்மா பொதுவா மாதாண்டா என்னன்னு சொல்லி நம்ம கேட்டுருவோம், மாதாண்டா என்ன அப்படின்ட்டு. ஆனா இவங்க அப்படி அல்ல, இவங்க அதை மாவை வேறையாகவும் தாவ வேறையாகவும் பிரிச்சு நோக்க போறாங்க. நஹு மாதா அன்ஸல ரப்புக்கும், நாங்க சும்மா இதுக்கு கருத்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ரட்சகன் எதை இறக்கி வைத்தான்னு நம்ம கேட்போம். இவங்க இஸ்மூசு படி கருத்து வாசிக்கிறவங்க அப்படி கருத்து வாசிக்க மாட்டாங்க. மா எதுவாக இருக்கும், தா ஒன்று, அன்சல ரப்புக்கும் உங்கள் இரட்சகன் அதை இறக்கி வைத்தானே அவ்விதமான ஒன்று எதுவாக இருக்கும், அப்படித்தான் அவங்க கேட்பாங்க. நாங்க அப்படி கேட்கறல்ல, நாங்க இப்படி பொதுவா தான் கேட்போம். இப்படி எதை உங்களது இரட்சகன் இறக்கி வைத்தான். அவ் மணில் இஸ்திஃபாமியத்து, அல்லது இஸ்திஃபாமியத்தான மண் அதை முந்துகிற நிபந்தனையை கொண்டு தான், அந்த முன்னுக்கு போய் முடிக்கணும் கருத்து, அந்த தான் கருத்து. நஹு கௌலிஹி, அது வந்து ஒரு கவிஞருடைய கவிதையை ஆதாரமா காட்டாரு. நஹு கௌலிஹி, அவருடைய கூற்றை போல, ஒரு கவிஞருடைய ஒரு கூற்றை போல. அதுல எப்படி வருது? ஒ கசீதத்தின் தத்தில் முழுக்க கரீபத்தின் கது குல்துஹா லியுகால மன் தா காலஹ, இந்த கவிதையில மன் தா காலஹா என்று என்னப்ப வந்திருக்குது. அங்க தா என்கிறது இஸ்ம் மௌசூல் அப்படிங்கிறாரு. ஒ கசீதத்தின் என்ன கருத்து? ஒ கசீதத்தின் சில கவிதைகள், வாவு என்னப்பாய் ருப்ப கசீதத்தின், அதாவது அர்த்தம். அதான் அந்த வாவு என்ன செஞ்சிருக்குது, அந்த வாவு வந்து ஜெருடைய வாவு நம்ம படிச்சுதானே. அல்பாவு அமீன் இலாஃபி வல்லாம், அதில் வந்து வருப்ப வவாவு ருப்ப, ருப்பவும் ருப்பவுடைய வாவும்னு சொல்லுவோமே, அந்த ருப்பவுடைய வாவு என்கிறது தான் அது. அந்த கசீதத்தின ருப்ப கசீதத்தின் சில கவிதைகள், தத்தில் முழுக்க அரசர்களிடம் வருமே அவ்விதமான சில கவிதைகள், கரீபத்தின புதுமையான கவிதைகள், புதுமையான ஒரு ஸ்ட்ரேஞ்சான கவிதைகள், புதுமையான சில கவிதைகள், மன்னர்களிடத்திலே வரக்கூடிய புதுமையான சில கவிதைகள். கது குல்துஹா, அவற்றையெல்லாம் நான் தான் சொன்னேன். தெரியுமா?
அந்த கவிதைகள் நாம் படித்தால் நான் லியு கால கேட்கப்படுவதற்காக மண் யாராக இருக்கும் தா ஒருவன் காலக அவற்றை படித்தான் அந்த கவிதைகளை படித்தானே அவ்விதமான காலன சொன்னான்னு சொல்லக்கூடாது அந்த அர்த்தம் ஐ அன்ஷதக படிக்கிறது பாட்டாக படிக்கிறது அப்ப அவற்றை யார் கவிதைகளாக படித்தான் என்று கேள்வி கேட்கப்படுவதற்காக வேண்டி நான் தான் அதை கொஞ்சம் ஒரு புதினமான விதத்துல படிச்சேன் அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்றாரு வகசீதத்தின் தத்தில் முழுக்க கரீபத்தின் மன்னர்களிடத்திலே வரக்கூடிய சில புதுமையான சில கவிதைகள் கது குல்துஹா அந்த கவிதைகளை படித்தவன் நான் தான் லியு கால என கேட்கப்படும்ங்கிறதுக்காக வேண்டி மண் யாராக இருக்கும் ஒருவன் காலக அந்த கவிதைகளை படித்தான் எவ்விதமான ஒருவன் யாராக இருக்கும் என்று கேட்கப்படுவதற்காக வேண்டித்தான் அப்படிங்கிறாரு. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னு கேட்டால் மாதா அன்சர் ரப்புக்கும் அவங்க விளக்கம் சொல்றாங்க இஸ்மு மௌசூல் படிப்பிடிக்க முடியும் மல்லதி அன்சர் ரப்புக்கும் மல்லதி அன்சர் ரப்புக்கும் அப்ப எப்படி கருத்து வாசிக்கணுமா எதுவாக இருக்கும் அல்லது ஒன்று அன்சர் ரப்புக்கும் உங்களது இரட்சன் இறக்கி வைத்த விதமான ஒன்று எதுவாக இருக்கும் மனில்லதி காலக அந்த கவிதையில மனில்லதி காலக மண் யாராக இருக்கும் அல்லது ஒருவன் காலக அந்த கவிதைகளை படித்த விதமான ஒருவன் யாராக இருக்கும் ஃபைன்லம் எதுகுல் அலைஹா ஷைஉம் மின் தாலிகே இப்படி மண்ணோ அல்லது மாவோ தாவுக்கு முன்னால வராட்டி அதான் சொல்றாரு ஃபைன்லம் எதுகுல் அலைஹா ஷைஉம் மின் தாலிகே அதில் நின்றும் எதுவுமே அவற்றின் மீது அதன் மீதுனா அந்த தூவின் மீது தாவின் மீது நுழையவில்லை என்றால் ஃபைஹ இஸ்மு இஷாரா அப்ப அது இஸ்மு இஷாராவாகிரும் தா என்கிறது இஸ்மு இஷாராவாகிரும் மண் அல்லது மா வராட்டி மாதா மண் தாண்டு வராட்டி தா என்கிறது ஹா தாண்டு வரும் அப்ப தன்பியுடைய ஹாவோட வரும் ஹா தாண்டு அது இஸ்மு இஷாரா வலா யஜூசு அந்த கூன மௌசூலத்தில் அது மௌசூலாக இருக்குவதற்கு ஆகாது அப்ப வலா யஜூஸ்னா ஆகாது அந்த கூன மௌசூலாவாக இருக்க அது ஆகாது ஹிலாஃபனில் கூஃபியின கூஃபீன்களுக்கு மாற்றமாக அப்ப கூஃபிங்க சொல்றாங்க இல்ல தா என்கிறது மண் மா வர தேவையில்லை சும்மா தா வந்தாலும் தா இஸ்மு மௌசூல் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க அதுக்கு சும்மா அவங்க சொல்லலை ஒரு கவிதை அதுக்கு ஆதாரமா காட்ட போறாங்க வசதல்லு பி கௌலிஹின பி கௌலி ஷாயிரி கவிஞருடைய ஒரு கூட்டத்துக்கு இஸ்தித்லால் பிடிக்கிறாங்க இஸ்தித்லால் என்ன அர்த்தம் ஆதாரம் பிடிக்கிறது தலீலாக கொள்றது ஆதாரமாக கொள்றது வஸ்தல்லு பி கௌலிஹி அவருடைய கவிதையை அதுக்கு ஆதாரம் பிடித்தார்கள் என்னது அதஸ் மாலி அப்பாதின் அலைக்கி இமாரத்துன் அமீன்தி வஹாதா தஹ்மிலின தலீக்கு எப்படிதான் இந்த கவிதைக்கு கருத்து வாசிக்கிறேன்னு சொல்லி என்னப்பா நீங்க முன்னுக்கு பின்னுக்கு தலையை சொரியலாம் நாங்க அப்படிலாம் தலையை சொரிய மாட்டோம் நாங்க என்னது எடுத்தெடுப்புல அது கருத்து வாசிக்கிடுவோம் அனது அதஸ் மாலி அப்பாதின் அலைக்கி இமாரத்துன் அமீன்தி வஹாதா தஹ்மிலின தலீக்கு இதுக்கெல்லாம் என்னது செம்மையான அடிகள் நாங்கள்லாம் வாங்கியிருக்கோம் நாங்கெல்லாம் என்னது 3ஆம் வயசுல என்னது எங்களுக்கு என்னது குட்டுவாங்க என்னது மூல கருகி மூக்கால் என்னது வடியும் 3ஆம் வகுப்புல அப்ப அந்த மூல கருகி மூக்கால வடிகிற அளவுக்கு என்னது ஒரு குட்டு வாங்குவோம் இதுல எல்லாம் புல விட்டா ஆனா இப்ப என்ன செய்வோம் நூல் அடிச்ச மாதிரி கருத்து வாசிப்போம் எப்படி அதஸ்னா என்ன இப்ப நமக்கு தெரிஞ்ச அதஸ்னா பருப்பு அதல்ல இந்த இடத்துல அந்த அதஸ்னா பருப்புன்னு வாசிக்கப்படாத அந்த பருப்பு நம்மளோட முதுகுக்கு பருப்பு கிடைக்கும் அதஸுக்கு 2 கருத்து சொல்றாங்க ஒன்று அதஸ்ங்கிறது ஒரு ஒட்டகத்தினுடைய பெயர் அதஸ்னால் ஒரு ஒட்டகத்தினுடைய பெயர் இரண்டாவது அதஸ் என்று சொல்றது வந்து என்னன்னா இந்த ஆடு மாடுகளை நீங்க விரட்டும் பொழுது ஆக்கள் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல் உச்சரிச்சு விரட்டுவாங்க வேகட ஊர்ல வந்து தோ 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 மாடு தோ தோ மாடு தோ 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 அப்படின்னுவாங்க உங்க ஊர்ல எப்படி மாடு விரட்டுவாங்க உதாரணமாக ஒரு காணிக்குள்ள ஒரு வயலுக்குள்ள ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு பண்ணை நிலத்துக்குள்ள ஆடு மாடு பெய்த்துது எப்படி விரட்டுறது தோ 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 அப்படி விரட்டுவாங்களா அல்லது வேற ஏதாவது சொல்லுவாங்களா கொஞ்சம் சொல்லுங்களேன் இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் மைக்க தொடங்களேன் பாப்போம் அப்ப ஒவ்வொரு ஊர்லயும் என்னது இந்த மாடு ஆடுகளை விரட்டுறதுக்கு ஒவ்வொரு சொல்றேன் சடாக்கணப்பா ஹோய் 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 அப்படிங்கிறது சு 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 அப்படிங்கிறது எங்களை ஊர் தோ 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 இங்கல அப்படின்றது ஜ ஜ ஜ அப்படிங்கிறது இது இந்த அதஸ் அப்படிங்கிறது என்னப்பா ஒரு மாட்டை ஆட்டை குதிரையை விரட்டுறதுக்கு பயன்படுத்துற சொல் மாலி அப்பாதின் அலைக்கு இமாரத்துன் இது வந்து ஒருத்தர் வந்து அவருடைய குதிரையோட பேசுறாரு நீங்க கேட்கலாம் என்னடா குதிரையோட பேசுறத அது அதுக்கு நம்ம பேசுறது விளங்குமா அப்படின்ட்டு அதுக்கு விளங்கும் அந்த குதிரை பாகன் யானை பாகன் மாதிரி குதிரை சவாரி செய்யறதுக்கு நம்ம சில வந்து குதிரைகளை மேய்க்கிறவருக்கு இடையென்று வச்சுக்கலாம் அந்த இடையரோ அதை சவாரி செய்யறவரோ சொன்னா அதுக்கு விளங்கும் அது விளங்கும் 2 அடியை போட்டா அதுக்கு விளங்கும் நான் சொல்ல ஒரு மாட்டுக்கு விளங்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த மனுஷனுக்கு விளங்குது இல்லாண்டி ஒரு மாட்டுக்கு விளங்குற ஒரு மனுஷனுக்கு இந்த மனுஷனுக்கு விளங்குது இல்லை பாருங்களேன் அப்படின்ட்டு அவ மாலி அப்பாதின் அலைக்கு இமாரத்துன் அப்பாத் என்பவனுக்கு இல்லை அலைக்கு இமாரத்துன் உன்னில் ஒரு அதிகாரம் இல்லை அப்படி என்ன சொல்ல வர்றார் என்றால்
அவர் சொல்றாரு, அதஸ்ங்கிற குதிரையை பார்த்தார், சொல்றாரு, குதிரை நீ பயப்படாத, உன்னைய அப்பாத் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அப்பாத்ங்கிறது ஒரு நாட்டினுடைய ராஜாவாக இருக்கலாம், அல்லது அந்த ஊரினுடைய ஒரு சடசண்டியராகவும் இருக்கலாம். அப்பாத் என்கிற ஒரு நல்ல பெயர். அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை உன்ல உன்னைய வந்து என்னது கண்ட்ரோல் பண்றது. இமாரத்துண்டா நிர்வகிக்கிறது என்ன. அப்ப மாலி அப்பாதின் அலைக்கு இமாரத்துன், உன் மீது அதிகாரம் செலுத்த அப்பாதுக்கு எந்த உரிமையும் இல்லை. அமீன் தி, நீ தப்பி விட்டாய், நீ பாதுகாப்பை அடைந்து விட்டாய். அமீன யமனு அம்ன பாதுகாப்பை, அந்தி தஹல் தி ஃபில் அம்னி, நீ பாதுகாப்பை நுழைந்து விட்டாய். அதான் அர்த்தம். வஹாதா, எனவே வஹாதா இது, தஹ்மிலீன, வஹாதா இவன், இவன் யாரு, அந்த குதிரை சவாரி செஞ்சு கொள்ளக்கூடிய அந்த கவிஞர், அவர் இந்த பாட்டு படிக்கிறவர். வஹாதா இவன் இருக்கான்ல, இவன் யார், இந்த 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 உனக்கு மேல் அமர்ந்து கொண்டு போகக்கூடிய இவன். வஹாதா இவன், தஹ்மிலீன அந்த மனிதரை நீ சுமந்து செல்லும் நிலைமையில். அப்ப குதிரைக்கு மேல ஏறி இருந்துட்டு போறாரு அந்த கவிஞர், இந்த கவிதையை படிக்கக்கூடிய கவிஞர். அவர் தன்னை பற்றி சொல்றாரு, இந்த இருக்கான இவன், இவன்கானே நீ ஏற்றிட்டு போறாயே அந்த இவன், தலிக்கு அவனும் ஒரு சுதந்திரமானவன் தான். அதாவது உனக்கும் சுதந்திரம் கிடைச்சிட்டு, நீ யாரை ஏத்திட்டுக்கிட்டு போறாயோ அந்த நானும் சுதந்திரம் அடைந்து விட்டேன், நானும் தப்பிட்டேன், நீயும் தப்பிட்டாய், நட பொட்டியை கட்டு போவோம் அப்படின்னு சொல்லி என்னது அந்த குதிரையை கூப்பிடுறாரு அவருடைய குதிரை அதஸ்ங்கிற ஒரு குதிரையுடைய பெயராக நம்ம வச்சு கொண்டால். அப்படி அதஸ்ங்கிற என்னப்பா இஸ்மு சவுத்தின் ஃபரஸ், ஒரு ஏன்னா ஒரு குதிரையை நம்ம வந்து விரட்டுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சொல் உண்டு. அது அதஸ் தான் என்னதான் அந்த ஜான்னு சொல்லி கூப்பிடுற விரட்டுற அந்த பாசு. அவர் சொல்றாரப்ப மாலி அப்பாதின் அடைக்கு இமாரத்துன், உன் விஷயத்தில் அதிகாரம் செலுத்த அப்பாதுக்கு எந்த உரிமையும் இல்லை, நீ தப்பிட்டாய், நீ பாதுகாப்பு அடைஞ்சிட்டாய், உனக்கு மேல நான் சவாரி செஞ்சு போறேன் இல்லையா, நான் இருக்கிறேன், நானும் சுதந்திரமானவனா ஆகிவிட்டேன். வஹாதன் அர்த்தம் அன தலிக்குன், நானும் என்னது சுதந்திரமானவனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை நம்ம நகுப்படி இப்ப இங்க வந்து கூஃபிங்கர் எப்படி சொல்லுவாங்க என்றால், வஹாதா இன்னும் என்னது ஒருவன், இந்த ஒருவன்டா யாரு, அந்த குதிரை சவாரி செய்யக்கூடிய அந்த புலவர், அவரு தஹ்மிலீனஹு அவரை நீ சுமந்து செல்கிற நிலைமையில் தலிக்குன் அவனும் சுதந்திரமானவனாக ஆகிவிட்டான், ஃப்ரீ பேர்டாக மாறிட்டார்னு அர்த்தம். அப்ப அந்த தலிக்குன் அர்த்தம், யூ ஆர் ஃப்ரீ பேர்ட் என்ன, அந்த தலிக்குன் அப்படின்னு சொல்றது. இப்ப அடுத்த செய்திக்கு வாங்க மக்கள். காலு அவர்கள் சொன்னார்கள், வஹாதா இங்கு ஹாதா என்பது மௌசூல் முபுத்துதான் நாங்க. தஹ்மிலின் என்ற சொல் சிலத்துஹு அதனுடைய சிலா அப்படின்னாங்க. வல் ஆயித் மஹதுர், ஆயித்னா லமீர் வந்து ஹதுப் செய்யப்பட்டிருக்குதுன்றாங்க. தலீக் என்ற சொல் வந்து ஹபருஹு அதில் ஹபராக இருக்கும். வத்தக்தீரு வல்லதி தஹ்மிலூனஹு தலீக்குன்னு இருக்கும்னு சொல்றாரு என்ன. வஹாதா லா தலீல ஃபீஹி, இப்போ இதெல்லாம் சொல்லி போட்டு கூஃபியன்கள் இந்த இடத்துல ஹாதாவுல தாப வந்து இஸ்மு இஷாராவாக வைக்காம இஸ்மௌசூல வச்சிருப்பது பிழை, அதுல எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறாரு. வஹாதா லா தலீல ஃபீஹி, அதுல எந்த ஆதாரமும் கிடையாது. எதுமா லிஜவாஸி ஐயகூன தாலில் இஷாரத்தி, இங்க தா என்பது இஸ்மு இஷாராவுக்கு ஆகிவிட முடியும் என்பதற்காக. ஓஹுவ முபுத்ததவுன், எனவே அந்த இஸ்மு இஷாராவாகிய தா என்பது முபுத்ததாவாகும். வத்தலீக்குன் என்பது ஹபரு அதனுடைய ஹபராகும். தஹ்மிலீன் என்கிறது ஜும்லத்துன் ஹாலியத்துன், அது ஜும்லா ஹால் சுமக்கும் நிலையில் அப்படின்னு வரும். வத்தக்தீரு வஹாதா தலீக்குன் ஃபி ஹாலத்தி கௌனிஹி மஹமூலன் லக்க, அந்த லக்கி மஹமூலன் லக்கீன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு எப்படி கருத்து வாசிக்கிறது, வஹாதா இவன், தலீக்குன் சுதந்திரமானவன், ஃபி ஹாலத்தி கௌனிஹி அவன் ஆகிவிடுகிற நிலையில், மஹமூலன் சுமக்கப்பட்டவனாக, லக்கீனால் உன்னால் சுமக்கப்பட்ட நிலைமையில், உன்னால் சுமக்கப்பட்டவனாக அவன் ஆகிவிடுகிற நிலையில். வதுஹூரு ஹர்ஃபி தன்பீஹி அலைஹா, இன்னும் அந்த தா என்கிற அந்த இஸ்மு இஷாராவின் மீது தன்பீஹுடைய ஹர்ஃப் நுழைந்திருப்பதானது எதுல்வது அறிவிக்கிறது, அல்லது ஆதாரமாக இருக்கிறது. அலா அன்னஹா நிச்சயமாக அது என்றால் அந்த தா என்பது லில் இஷாரா இஸ்மு இஷாராவுக்குரியது தான் என்று நமக்கு வழங்குது. லா மௌசூலத்துன், அது இஸ்மௌசூல் அல்ல. எனவே ஃபஹாதா ஹுலாசத்துல் கவுல், இதுதான் சுருக்கம். ஃபி தஅதாதில் மௌசூலாத், இஸ்மு மௌசூல்களை மட்டிடுவதினால் கணக்கெடுப்பதில்லை, இதுதான் சுருக்கம். ஹாசிஹா முஷ்தரக்கிஹா, ஹாஸான இஸ்மௌசூலாக இருந்தாலும் முஷ்தரக்கான இஸ்மௌசூலாக இருந்தாலும் இதுதான் சுருக்கம் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்காரு. எனவே இவ்வளவு நமக்கு இன்றைய பாடத்துல போது. நம்ம இன்ஷால்லா அடுத்த பாடத்துல என்னது 189வது பக்கத்துல இருந்து நம்ம இன்ஷால்லா என்னது பார்ப்போம். என்னது கொஞ்சம் விரிவாக இன்னும் கொஞ்சம் மேலதிகமான சில செய்திகளை சொல்லிக்கிட்டு போறாரு. அதை நமக்கு இன்றைக்கு பார்த்துக்கிறதுக்கு நேரம் நமக்கு போதாது.
பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சுக்ரன். ஏதும் இருந்தா கேளுங்க. நம்ம இப்ப இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கொண்டிருங்க. என்ன விஷயம்னா, நம்ம இன்றைக்கு படித்த விஷயம் வந்து இஸ்ம் மௌசூல் சம்பந்தமாக படிச்சோம். இஸ்ம் மௌசூல் என்கிறது வந்து பெயர் இணைப்பு சொற்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றது. ஆங்கிலத்துல வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்ம் மௌசூல்களை பொறுத்தவரையில மாரிஃபாக்கள்ல 4வது வகை. இஸ்ம் மௌசூல் நம்ம எதுக்கு சொல்றோம் என்றால், இந்த அல்லதி, அல்லத்தி, அல்லதானி, அல்லத்தானி, அல்லதீன, அல்லாஇ, அல்லாத்தீன் வரக்கூடியவைகளை தான் நம்ம இஸ்மு மௌசூல் அப்படின்னு சொல்றோம். இஸ்மு மௌசூல்ங்கிறவைகளுக்கு 2 விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று சிலா, மற்றது இதுன்னு சொல்லுவாங்க. சிலா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஜும்லாவை குறிக்கும். ஆயுதங்கிறது லமீரை குறிக்கும். எனவே அல்லதி, அல்லத்தி மாதிரியான இந்த இஸ்மு மௌசூலுக்கு பின்னால் ஒரு ஜும்லா வருவது கட்டாயம். அதே போல் அதுல ஒரு லமீர் இருக்கணும். அந்த லமீர் கூறப்பட்டு அல்லது ஹதுப் செய்யப்பட்டு மறைஞ்சு அது வரலாம். ஆனா கண்டிப்பாக அந்த இஸ்மு மௌசூலை இணைக்கிற ஒரு லமீர் ஒன்று அதுல இருந்து ஆகணும்னு சொல்லுவாங்க. பிறகு இந்த இஸ்மு மௌசூல் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஹாஸான இஸ்மு மௌசூல், முஷ்தரக்கான இஸ்மு மௌசூல் சொல்லி. ஹாஸான இஸ்மு மௌசூல் என்னென்றால், அதாவது குறித்தவைகளுக்கு மாத்திரம் அவைகளை பயன்படுத்துறது. குறித்தவைகள்னா இதுக்குத்தான் அதை பயன்படுத்தணும்னு சொன்னால் அந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அந்த வகையில அல்லதிங்கிறது ஆண்பால், அதாவது முதக்கர் முஃப்ரதுக்கு நம்ம பயன்படுத்துவோம், ஆண்பால் ஒருமைக்கு. அல்லத்திங்கிறது முவன்னஸ் முஃப்ரதுக்கு பயன்படுத்துற. அல்லாதானி, அல்லத்தானி தஸ்னியாக்களுக்கு வரும். அல்லதீன முதக்கர் ஜெம்முக்கு வரும். அல்லாத்தி, அல்லவாத்திங்கிறது அது முவன்னஸ் ஜெம்முக்கு வரும். அவைகள்லாம் உயர்திணை. அடுத்தது வந்து பொதுவான இஸ்மு மௌசூல்ங்கிறது மன், மா, ஐயு, அல், து, தாண்டு வாரது. இவைகளுக்கு நிபந்தனைகள் சொல்லுவாங்க. மண் என்கிறது உயர்திணைக்கு வாரது, மா என்கிறது அகரிணைக்கு வாரது. அதே போல அல் என்கிறது இஸ்மு, அல் என்கிறது வந்து இப்போ இஸ்மு மௌசூல வரும் கேட்டால் இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மா ஃபூல்ல வந்தா தான். அல்லாரிப், அல் மதுருப்னு வந்தா மட்டும் அல்லது எதரிப் அல்லது யுதுரப்னு மாதிரி வரும். அடுத்தது து என்கிறது தையி கோத்திரத்தாருடைய மொழி வழக்குல மட்டும்தான் இஸ்மு இஷாராவாக வந்திருக்குது. மற்றபடி நாங்கள் து என்கிறத பொதுவான ஒரு உடைய கருத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற பொதுவாக நம்மட பாசையில. மற்றது தா என்கிறது இஸ்மு இஷாராவாக நம்ம பயன்படுத்துகிற சிலாக்க சொல்றாங்க. தா என்கிறத இஸ்மு மௌசூலை பயன்படுத்துகிற மண், அதுக்கு நிபந்தனை சொல்லுவாங்க. மாதா அல்லது மண் தாண்டு முன்னுக்கு இஸ்திஃபாமுடைய மா அல்லது தா சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கின மாதிரி நம்மளுடைய பாடம் அமைஞ்சிருக்குது. நீங்க விரிவான விளக்கத்துக்கு என்ன செய்யலாம், நம்மளோட இந்த வாய்ஸ்ல கூட வந்து கேட்கலாம். பாடம் மிஸ் ஆகினவங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சுக்ரன். இன்ஷா அல்லாஹ் எஞ்சிய பகுதியை நம்ம அடுத்த பாடத்துல பார்ப்போம். ஹைர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.